எல்லாம் உடையான் குருவாகி இங்கு எமது அல்லலறுத்தான் என்றும் தீவிர அவன்தாள் தொழுவாம் என்றும் தீவிர போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலமத்தல்வர் அம்மையப்பருடைய இன்னருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள், திருமுறை ஆசிரியர்கள், நாயன்மார்கள், சந்தானக்குறவர்கள், ஆதீனக்குறவர்கள், திருவள்ளுவர் தொல்காப்பியராதிய சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கைலாய பரம்பரை மீகண்ட சந்தானம் பேரூராதீனம் ஆதி குருமுதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய நன்னருளாலும் கைலை குருமணி தமிழருடிவாட்டு தந்தை நூற்றாண்டு நாயகருடைய பொன்னார் திருவடி குருவர்களாலும் தொல்காப்பிய சங்கம அன்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய குளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொல்காப்பியர் தமிழ் சங்கமம் 95 திங்கள்களாக தொடர்ந்து சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகின்றது. இதை நல்ல முறையிலே நிறுவி அதை சீரோடும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தொல்காப்பிய செம்மல் புலவர் காளிப்பன் அவர்களுக்கும் இதை நல்ல முறையிலே நெறிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பாராட்டுதலுக்குரிய அமெரிக்காவிலே சிறப்பான தொல்காப்பிய பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நிதி அவர்களுக்கும் தமிழ்தாய் வாழ்த்து பாடிய கவிஞர் ராமச்சந்திரன் அவர்கள், வரவேற்புரையாற்றிய பாலசுப்ரமணிய அம்மா அவர்கள், தலைமையேற்றிருக்கக்கூடிய கோவை கிருஷ்ணா தமிழிலக்கிய பாசனுடைய பொதுச் செயலாளர், முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய குடிசை புராண ஆசிரியர் கவிஞர் வி.பி. சண்முகம், சிறப்புரை தொல்காப்பியத்தில் சங்க இலக்கிய கூறுகள் குறித்து வழக்கறிஞர் கவிஞர் சேகர் அண்ணாதுரை அவர்கள் உரையாற்றுகின்றார்கள். அவர்களுக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு திங்களும் தொல்காப்பிய பயிலரங்கம் நடத்தி வரும் புலவர் காளியப்பன் அவர்கள் இவ்வாரம் தொல்காப்பியர் கூறும் சேகோன் வழிபாட்டினுடைய தொடர்ச்சியை சொல்ல இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் மற்றும் இதிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், கூட்டுவோர் பெருமக்கள் அனைவருக்கும் நம்முடைய உளம் கணிந்த வழக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய தொல்காப்பியர் தமிழ் சங்கமம் சிறப்பான முறையிலே தொல்காப்பிய செந்நெறியை எடுத்துச் செல்லுகின்றது. அதிலே நம்முடைய இந்து மண்டலத்தில் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் அனைவரையும் அழைத்து தொல்காப்பியருடைய சிறப்புகளை எல்லாம் பற்றி நமக்கு அமைத்திருக்கின்றார்கள். கிடைத்திருக்கக்கூடிய நூல்களிலே முதல் இலக்கண நூலாக திகழ்வது தொல்காப்பியம். அதைத் தொடர்ந்துதான் நக்கீரருடைய திருமருகாற்றுப்படை முதலான இலக்கிய நூல்கள் தோன்றி நமக்கு கிடைத்திருக்கின்றன. இவை கிடைப்பதற்கு முன்னதாகவே பல இலக்கண நூல்களும் இலக்கிய நூல்களும் நமக்கு இருந்து ஆழிப்பேரடையாலே அழிந்து போய்விட்டன. அந்த சூழலிலே இந்த தொல்காப்பியர் கூறக்கூடிய இலக்கண கூறுகள், அவர்கள் காட்டிய பாவகை போன்றவற்றை எல்லாம் பற்றியும், யாப்பு அணி கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை பற்றியும் இன்று நல்லதொரு சிந்தனையை செய்ய இருக்கின்றார்கள். இந்த திங்கள் ஒரு சிறப்பு வாய்ந்தது. முருகப்பெருமானுடைய முதல் படைவீடாகிய திருப்பரங்குன்றத்திலும் இரண்டாவது படைவீடாகிய திருச்செந்தூரிலும் நம் திருக்குடர் எண்ணீராட்டு பெருவிழா நடைபெறக்கூடிய அந்த சூழலிலே சேயோனுடைய வழிபாடு பற்றி தொடர்ச்சியாக இந்த வாரமும் நம்முடைய புலவர் காளியப்பன் அவர்கள் உரையாற்றி இருக்கின்றார்கள். தமிழகத்திலே பல்வேறு வகையான சிந்தனைகள், மறுதளிப்புகள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே இறை வழிபாடு தமிழர்களோடு பின்னி பிணைந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது தொல்காப்பியம் போன்றிருக்கக்கூடிய நமக்கு இலக்கண நூல்கள். ஆகவே இந்த தொல்காப்பியர் கூறக்கூடிய நிதியிலே சேயோன் வழிபாட்டை பற்றி நமக்கு நல்ல முறையிலே சொல்லி இருக்கின்றார்கள். அப்படி சொல்லி இருக்கக்கூடிய அந்த செய்திகளை நாம் கொண்டு சேர்க்க வேண்டும். வெறுமனே வீம்புக்காகவோ அல்லது வேறு துறையை சார்ந்தவர்களுடைய இடத்திலே ஏதாவது ஒரு பலன்களை எதிர்பார்த்தோ இறை வழிபாட்டையும் இறை சின்னங்களை மறுதளிப்பதையும் அன்பர்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இது நம்முடைய தமிழுக்கு நாம் செய்யக்கூடிய உண்மையான கைமாறு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழன் கடவுளை கும்பிடவில்லை, கடவுள் வழிபாடு தமிழிடத்திலே இல்லை, இறையுணர்வு தமிழனுக்கு இல்லை என்று சொல்லி மிகவும் கீழ்மையான செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையினை மாற்றி தமிழோடு பிணைந்ததே இறையருள். இறைவனே நமக்கு முதல் சங்க தலைவனாக இருந்திருக்கின்றான். இறைவனுடைய மகனாகிய முருகப்பெருமான் அடுத்த சங்கத்துக்கு தலைவனாக இருந்திருக்கின்றான். இந்த செய்தியெல்லாம் உணர்ந்து இறைவனை போற்ற வேண்டும் என்பதற்காக இரண்டாவது தொடர்ச்சியாக சேகோன் வழிபாட்டை பற்றி நமக்கு இங்கே உரையாற்றுகின்றார்கள். அவர்களுக்கும் இதிலே கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய உலகமிந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அமெரிக்காவுடைய நிதி அவர்கள் சிறப்பான முறையிலே இதை இணைய வழியை கொண்டு சேர்க்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். போற்றியோம் நம சிவாய சிவாய நம.